இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல புதிய நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதிய நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க, பதவியேற்றாங்க. இந்த ஆயர்களை கண்ட்ரோல் பண்ற அந்த கிளரிக்கல் செக்ரட்டரி, அது போல உபதலைவர், இவங்க எல்லாம் எடுத்தாங்க. இப்ப இந்த கிளரிக்கல் செக்ரட்டரிக்கு பாத்தீங்கன்னா என்ன வேலையோ அதை செய்யாம அவர் என்ன பண்றாரு, இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்காரு. அதாவது சொன்ன மாதிரி எடுப்பபடினா அவர் வேலை என்ன, ஆயர்கள் என்ன பண்ணும், சீர்படுத்த வேண்டும், ஆலயங்களை என்ன பண்ணும், ஒழுங்குபடுத்த வேண்டும், அங்க ஆராதனைகள் சரியா நடக்கான்னு பார்க்கணும். இதுதான் ஒரு வேலை. ஆனா ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 மாதங்கள் ஆக போகிறது. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பஞ்சாங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா திருமண்டலங்களையும் இருக்கும். அதுலதான் பாத்தீங்கன்னா அந்த சபையோட விவரம், அந்த சேகரத்தோட விவரம், அந்த சேகர தலைவரோட விவரம், யாரு உபதேசியாரு, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். 5 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் என்ன பண்ணல, அந்த பஞ்சாங்கம் கூட கொடுக்கல. இத கூட செய்யாம உங்களுக்கு என்ன வேலை? இதை யார் செய்யணும்? கிளரிக்கல் செக்ரட்டரி, இவர் தான் செய்யணும். அதை செய்யறது கிடையாது. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், எடுப்பபடினா ஆமா, இவர் வந்து பாத்தீங்கன்னா வாத்தியார மாத்தி போடு, வாத்திச்சு அங்க போடு, இதை இங்க போடு, இங்க போடு சொல்லி நம்ம அழைறாரு. பிறகு எப்படி வந்து பாத்தீங்கன்னா திருமண்டலத்துல ஆலயங்கள் என்ன பண்ணும், சீராக என்ன பண்ணும், நடக்கும். அது மட்டும் இல்ல, காலை மாலை ஆராதனை வேலைகள் என்ன பண்ணணும், நம்ம அந்த ஜெப குறிப்புகள் வாசிப்பாங்க. அது போல பாத்தீங்கன்னா பிரசங்க குறிப்புகள் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு ஒழுக்கமா தான் நடக்கும். இஷ்டத்துக்கு நிரப்ப முடியாது, பேச முடியாது. அது பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சர்ச்சில் என்ன பண்ணுவாரு, பாஸ்டர் இஷ்டத்துக்கு அடிப்பாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமது திருமண்டலங்கள்ல ஒரு ஒழுங்கு இருக்குது, இதன்படிதான் நம்ம நடக்கணும். இப்ப இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா புனித மரியாளின் வாரம் அப்படின்னு வரும். அப்ப என்ன பண்ணும், அந்த மரியாதை பற்றி பேசணும். யோவான் ஸ்நானகன் வாரம் அப்படி வரும், லூக்கா வாரம் வரும், பரிசுத்தாவியின் வாரம் வரும். இதெல்லாம் என்ன பண்ணும், திருமண்டலம் என்ன பண்ணும், ஒழுங்குபடுத்தி எழுதி கொடுக்கும். இதைதான் என்ன பண்ணுவாங்க நமது சபை ஊழியர்கள், ஆயர்கள் என்ன பண்ணுவாங்க, அழகா வாசிப்பாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இதையும் செய்யலையா? அப்போ இவருக்கு என்ன வேலை? அப்ப எப்படி வந்து திருமண்டலத்துல வந்து ஆராதனை நடக்கும்? இப்ப கூட பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்களாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல பிரஸ்ன்னு ஒண்ணு இருக்குது, அங்க போய் அதை அடிக்கிற கூட நேரம் இல்லையே. இவர்களை வந்து இந்த பதவியில வச்சு என்ன பண்ண, இப்போ நம்ம டிஜே தாமஸையா தான் இந்த வேலை எல்லாம் பண்ணல. திருமண்டலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காலை மாலை ஆராதனை ஒழுங்குகள் சரியா நடக்காம இருக்குது. இவர்கள் பதவிக்கு வந்து 5 மாதம் ஆகிவிட்டது. பஞ்சாங்கம் கூட அடிப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா வக்கில்லாத பஞ்சத்தில் இருக்கிறார்களா என்றுதான் நான் கேட்கிறேன். எவ்வளவு செலவு பண்றீங்க, என்னென்ன வேலைலாம் பண்றீங்க, இவனத்துக்கு அங்க போடு, அவனத்துக்கு இங்க போடு, அவளத்துக்கு இங்க போடு, அடுத்தவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கின்ற உங்களுக்கு உங்கள் பணியை செய்வதற்கு கூட வேலை இல்லையா? மக்களை பார்த்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். நான் கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஸ்ரீகராஜன் அவர்கள் வந்து நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது பேராயர் தேர்தல் வருதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களா, 4 பெண் சொல்லிட்டு ஆயர்கள் வருவாங்க இல்லையா? அப்போ அந்த ஸ்ரீகராஜனுடைய அணிக்குள்ளேயே ஒரு என்ன பண்றாங்க, ஒரு போலி எக்ஸிட் போல் சொல்லுவாங்க. அதாவது அதுல வந்து ஒரு ஓட்டு எடுப்பு வச்சு அதுல வந்து பெஸ்டா வர்ற 4 ஆயர்களை தான் அனுப்பணும் நம்ம இந்த பேராயர் தேர்தலுக்கு அனுப்புன்னு சொன்னாங்களாம். நம்ம ஐயா வந்தாவில் அந்த எல்லாரும் சந்தைக்கு போறாங்க, நிறைய சந்தைக்கு போச்சு இல்ல, அப்படி போனாராம். 4 பேர்லயே வரலையாம்ல, ஃபர்ஸ்ட் 4 பேர்லயே வரலையாம்ல. அதனாலதான் இந்த திருப்ப அந்த மாதிரி ஒரு எக்ஸிட் போலே நடத்தக்கூடாது, நான் தான் இருக்காப்லையா. ஆனால் இவரை கொண்டு வரக்கூடாது என்று அந்த அணியின் தலைவரும் 2ஆம் கட்ட தலைவரும் இந்த சுத்தாங்கத்தை சேர்ந்த ஒரு அண்ணன் இருக்காங்களா, அவங்களும் முடிவு பண்ணிருக்காங்களா. மக்களே முடிவு பண்ணுங்க. அப்ப டிசி மெம்பர்ஸ் நீங்க எப்படி வைத்து செய்ய போகிறீர்கள் என்பதை இப்பொழுதே என்ன பண்ணுங்க, யோசிக்க ஆரம்பித்து விடுங்கள். இந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு நிலைமையில தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் இருக்குது. தற்போது வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்ம இருக்காரு, கன்னியாகுமரியை சேர்ந்த கமிஷனர் ஐயா வந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க, சிறப்பா நிர்வாகம் இருக்குன்னு சொல்லி நம்ம இருக்காங்க, நல்லா கவனிச்சிருக்காங்க. ஆளுயிர மாலை சால்வெல்லாம் போட்டு என்ன பண்ணாங்க, சாந்தப்படுத்திருக்காங்க. ஐயா உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம். இது வந்து பாத்தீங்கன்னா வெட்கக்கேடான ஒரு விஷயம். ஒரு ஆலயத்தை ஒரு ஆன்மீக சார்ந்த பூமியில அங்கு ஆராதனை நடத்துவதற்கு தேவையான விஷயங்களே செய்யவில்லை. இவர் மேல் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? உடனே அதை பதவி விட்டு தூக்குங்க. ஒரு கிளர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண வேண்டியது கமிஷனரி தான். சோ உடனடியாக தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்ற ஆயர் டிஜே தாமஸ் அவர்களை அந்த பதவியிலிருந்து விலக்கி அணி சார்பு இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆயரை அந்த இடத்துல பணிக்குமாறு கண்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள்கிட்ட நாங்க நியாயத்தை எதிர்பார்க்கோம். இன்னொரு விஷயத்தை இதுல நான் கொண்டு வரேன். அதாவது ஆயர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நமக்காக என்ன பண்றாங்க, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக இருக்காங்க, ஜெபம் பண்றாங்க, பிரேயர் பண்றாங்க. ஆனால் இவர்கள் வந்து நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், நல்லாதான் இருக்காங்க. சிலர் என்ன பண்றாங்க, தவறு பண்றாங்க. அது வந்து ஒட்டுமொத்த ஆயர்கள் கூட்டத்தையும் என்ன பண்ணுது, பாதிக்குது. அது போல வந்து பாத்தீங்கன்னா தற்போது இருக்கிற ஆயர்களும் நமக்கு முன்பு பணி செய்த ஊழியம் செய்த ஆயர்கள் நம்ம நல்லா இருக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படி பணி செய்த ஆயர்கள் சிலர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு வந்து மனவேதனையோடு மனத்துல கஷ்டத்தோடு இருக்காங்க. அதுல ஒரு ஆயர் தான் பாத்தீங்கன்னா திரு ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஆயர் வந்து என்னை தொடர்பு கொண்டாங்க. அவர்களும்
ஓய்வு பெற்ற ஆயர் தற்பொழுது அவர்கள் பெறுகின்ற ஓய்வூதியம் என்பது மிக மிக சொற்பமாக இருக்குன்னு சொன்னாங்க. வெறும் 15,000 ரூபாய் தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர் பணிக்கு வந்து ஓய்வு பெற்ற பிறகு பணிக்கு வந்து ஓய்வு பெற்றவங்க நம்புறாங்களா, இவர்களை விட அதிகமா கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் வாங்குறாங்களா. அதாவது ஒரு ஓய்வூதியம் என்பது எப்படி அப்படின்னா, அவர் வந்து பணியில இருக்கும் பொழுது ஓய்வு பெறாருன்னா ஒரு 70,000 ரூபாய் வாங்குறாருன்னா அதுல பாதி கொடுப்பாங்க, 35,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா இவர்களுக்கு மட்டும், இவருடைய பேட்ச் மட்டும் வெறும் 15,000 தான் வாங்கிட்டு சொல்றாங்க. ஒரு ஊதிய அந்த விகிதம் வந்து என்ன முரண்பாடா இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. சோ அவர்களுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக நியாயமானபடி அந்த ஓய்வூதியம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்குமானா பெடிஷன் கொடுத்தன மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஒன்றும் செய்யவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள். எனவே தற்போது வந்திருக்கின்ற கமிஷனர் ஐயா, நீங்கள் தயவு செய்து கனிவுடன் இந்த விஷயத்தை பரிசீலனை செய்து அவர்களுக்கு நியாயம் செய்யும்படியாக, நமக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசியவர்கள் இன்று வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தோடு இருப்பது நிச்சயமாக அது நல்லதல்ல. எனவே கமிஷனர் ஐயா, தயவு செய்து அவர்களுக்கும் செய்யுங்கள். இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல 2 பேராயர்கள் மிக சிறப்பானவர்கள், நல்லவர்கள், அருமையா இருந்தாங்க. ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் பேராயர், பெருமை பேராயர் ஐயா ஜெபச்சந்திரன் ஐயா. அடுத்தது பாத்தீங்கன்னா நமது தேவ சகாயம் ஐயா. முதலாவது பாத்தீங்கன்னா சினத்தால் என்ன பண்ணாரு, தன்னுடைய சிறப்பான அந்த பதவியை இழந்து போனாங்க. அடுத்தவர் பாத்தீங்கன்னா அடிமையாக போனதுனால பாத்தீங்கன்னா தன்னுடைய இடத்திலிருந்து அகற்றப்பட்டார்கள். ஒருவர் சினம், அடுத்து பாத்தீங்கன்னா அடிமைத்தனம். இந்த 2மே இருக்கக்கூடாது. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, 2ஆம் அவர் தேவ சகாயம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அடிமையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரும் வந்து பாத்தீங்கன்னா பதவி நீக்கம் செய்யப்பட்டார். ஆனால் தற்போது வந்திருக்கிற நிர்வாகம், அதாவது ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல வந்து சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. இப்போது இருக்கிற நிர்வாகம் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் இருக்கும் பொழுது அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா எழுதி கொடுத்து அவருடைய பணி பலன்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாங்களாம். இப்பவும் பாத்தீங்கன்னா அவர் அந்த ஓய்வு பெற்ற பேராயர் என்ற எல்லா பலன்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கார். ஆனால் கேட்பதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால் முன்னாள் பேராயர் ஜெபச்சந்திரன் அவர்கள் தற்போது வரைக்கும் அந்த பணிக்கொடிகளை எதுவுமே வாங்காம இருக்காங்க. முன்னாள் பேராயருக்கான எந்தவித சலுகையையும் அனுபவிக்காமல் இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 2 பேரையும் ஒரே மாதிரி நீங்க பாக்கணும். எனக்கு தெரிந்து ஜெபச்சந்திரன் ஐயா ரொம்ப நல்ல பேர் எடுத்திருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேஜ் ஃபார்வர்டா இருந்திருக்காங்க. சிறப்பான பலவற்றை செய்ய நினைத்திருக்காங்க. சிறப்பா செயல்பட நினைச்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியாது. அப்போ இருந்த அந்த லே பீப்புள்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய அவருக்கு தொந்தரவு கொடுத்து அடிக்கவும் செய்திருக்கிறார்கள். அதையும் பொறுத்து கொண்டு பேரா இருந்திருக்காங்க. ஆனா சின்னாண்ட நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது கோபப்பட்டனால சினம், கோபம், அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, ஐயா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கு. இருந்தாலும் அவர் செய்த ஊழியம் சிறப்பானது, மெச்சத்தக்கது. அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கார். எனவே தற்போது இருக்கின்ற கமிஷனரி ஐயா, தயவு செய்து நீங்கள் கருணை கூர்ந்து இந்த 3 விஷயத்தை நீங்க தான் பார்க்கணும். நான் பைபிள்ல ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லுது. எனவே வந்து பாத்தீங்கன்னா அவர் நிச்சயமாக இப்பேற்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட 140 சேகரம் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளை சபைகளாக குறைந்தது 3 to 10-11 வரைக்கும் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 450-500 சபைகள் இருக்க இடத்துக்கு ஒரு பஞ்சாங்கம் அடித்து குடிக்க கூட வந்து பாத்தீங்கன்னா நேரம் இல்லாத, சமயம் இல்லாதவரை அவர் என்ன வேலை நினைக்கிறாரோ அதை விட்டுருங்க. இந்த மாதிரி கிளரிக்கல் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு அவருக்கு வைக்காதீங்க. நீங்கள் உடனடியாக இதுக்கு விளக்கம் கேட்கணும். அது போல பாத்தீங்கன்னா காலை மாலை ஜெப குறிப்பு வழங்காத டைசன் பிரஸ் இருக்கத்தக்க இதை செய்ய தவறிய, அசதியாக இருந்த, அஜாக்கிரதையாக இருந்த, தான் நீங்க எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற டிஜே தாமஸ் ஐயா அவர்கள் மேல் உடனடியாக நீங்கள் வந்து விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுத்து அந்த பதவியிலிருந்து அவரை அகற்றி உடனடியாக அனைத்து சேகரங்களுக்கும் அனைத்து சபைகளுக்கும் இந்த பஞ்சாங்கத்தையும் காலை மாலை ஜெப குறிக்கும் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா இங்க வந்தது நிச்சயமாக மகிழ்ச்சி தான். நீங்களும் நல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களால் முடிந்த நன்மைகளையும் சிறப்பாக செய்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு போர்க்கால அடிப்படையில் இந்த 3 விஷயங்களையும் செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமண்டல மக்களே காத்திருங்கள். திருமண்டலம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக வர வேண்டும் என்றால் ஆயர்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஆயர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல பேராயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை மட்டும் மனதில் வைத்து செயல்படுங்கள். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.